வணக்கம் நண்பர்களே. தாவேகா எம்எல்ஏ முஸ்தபா அவர்கள் சட்டசபையில கண்ணீர் விட்டு கதறி அழுதிருக்காரு. அந்த வீடியோவை நீங்க பாத்துட்டு வந்துருங்க. சமுதாயத்தை பார்த்து இஸ்லாமிய மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. பொதுவாவே இஸ்லாமிய மக்களை விரும்பாதவர்கள், பிடிக்காதவர்கள், அவரை ஒதுக்க நினைப்பவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லி அழைப்பாங்க. அந்த வார்த்தையை கலைஞர் சட்டசபையில பேசியதாகவும், அந்த பேசிய வார்த்தைகள் இஸ்லாமியர்களை எந்த அளவுக்கு பாதித்திருக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வை வெளிப்படுத்தும் விதமாக தான் அப்படி கதறி முஸ்தபா அவர்கள் அழுகிறார். ஸ்டாலின் அவர்களை பற்றி ஏதாவது கிண்டல் பேசுறது, கேலி பேசுறது, இப்படி சொல்லி ஆக்கப்பூர்வமான விஷயத்தை அப்படியே டைவர்ட் பண்ணியிருந்தாங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை தாண்டி அவங்க அப்பா கலைஞருக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு நாளைக்கு அதையும் தாண்டி கலைஞரோட அப்பா முத்துவேல் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவரையும் பேச ஆரம்பிப்பார்கள் தாவேகாக்காரர்கள். அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று. குண்டு வைக்கிறவர் தான். தொப்பி போட்டா குண்டு வைப்பாரு, ஜிப்பா போட்டா குண்டு வைப்பாரு, தாடி வச்சா குண்டு வைப்பாரு, முஸ்லீம் பேர் வச்சாலே குண்டு வைப்பாருன்னு சொன்னா நீங்க எதை விதைக்க விரும்புறீங்க? ஹீரோ கதை கேட்கிறவர் வந்து ஒரு சமுதாயத்துல வந்து பாதிப்பு ஏற்படுங்க, இந்த மாதிரி காட்சி எல்லாம் வைக்க கூடாதுங்க, நானும் அரசியல் காலத்துல இருக்கிறேங்க. இஸ்லாமிய மக்களை புண்படுத்தும் விதமாக துப்பாக்கிங்கிற படத்தை விஜய் அவர்கள் எடுத்துட்டாராம். இது எப்ப நடந்தது? சில வருடங்களுக்கு முன்னாடி. சட்டசபையில கதறி எழுதாருல, அந்த சம்பவம் எப்ப நடந்தது? பல வருடங்களுக்கு முன்னாடி. பல வருடங்களுக்கு முன்னாடி இஸ்லாமிய சமுதாயத்தினரை காயப்படுத்திய ஒருவரை நினைவு கூர்ந்து கதறி அழும் முஸ்தபா அவர்கள் சில வருடங்களுக்கு முன்னால் இஸ்லாமிய மக்களின் மனதை புண்படுத்தும்படி படம் எடுத்து வெளியிட்ட விஜய் அவர்களை பற்றி ஏன் அவர் அங்கு கண்ணீர் மல்க சொல்லவில்லை? இங்கதான் முக்கியமான அரசியல் பாயிண்டே இருக்கு. இஸ்லாமியர்களுடைய வாக்கு சதவிகிதம் திமுகவுக்கு அதிகமாக இருக்கிறது. அந்த சதவிகிதத்தை சிதைப்பதற்காகத்தான் இஸ்லாமிய சமுதாயத்தினரை கலைஞர் கருணாநிதி அவர்கள் புண்படுத்தி விட்டார். இஸ்லாமியர்களுடைய மனது எந்த அளவுக்கு புண்படுத்தியிருக்கும், எந்த அளவுக்கு காயப்படுத்தியிருக்கும் சொல்லி அழுகிறார். பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை இந்த அளவுக்கு ஞாபகம் வைத்து இங்க வந்து கிண்டி கிளறி வெளியெடுத்துட்டு வரீங்க. அப்போ சில வருடங்களுக்கு முன்னாடி இருக்க விஷயத்த ஏன் நீங்க மறைச்சிங்க அப்படிங்கிறதுலயும் ஒரு முக்கியமான அரசியல் இருக்கு. என்ன அரசியல் அப்படின்னா பதவி படுத்தும் பாடு. முஸ்தபா அவர்களுக்கு இப்ப திமுக பதவி கொடுத்திருந்தா பல வருடங்களுக்கு முன்னாடி இருக்க விஷயத்த மறந்திருப்பார். சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்த விஜய் அவர்கள் படத்தை பற்றிய விஷயத்தை சட்டசபையில இப்படி பேசி கதறி அழுது திமுகவிற்கு இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய வாக்கு சதவீதத்தை ஏற்றுவதற்காக விசுவாசமா இருந்திருப்பார். ஆனா இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு விசுவாசத்தை காட்டணும். இந்த இஸ்லாமிய சமுதாயத்தினர் கலைஞர் அவர்களுக்காக என்னென்ன போராடினார் அப்படின்னு நினைச்சு பார்ப்பாங்க. ஸ்டாலின் அவர்களுக்காக என்னென்ன போராடினார் அப்படின்னு நினைச்சு பார்ப்பாங்க. உதயநிதி ஸ்டாலின் நமக்காக எந்த அளவுக்கு துணை நிற்பார் அப்படிங்கிற நினைச்சு பார்ப்பாங்க. கடைசியா கூட அவர் ஆட்சியில் இருக்கும் பொழுது திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற கோயில்ல ஒரு மைல் கல்லை காரணமாக காட்டி இங்கேதான் தீபம் ஏற்றுவார்கள் வழக்கமாக. இப்போதுதான் அந்த வழக்கம் மாற்றப்பட்டிருக்கிறது, நாங்க இங்கதான் ஏத்துவோம் சொல்லி பிஜேபியை சார்ந்தவர்கள் ஹெச் ராஜா தலைமையில மத கலவரத்தை உண்டு பண்ணி எப்படியாவது இங்க வந்து பிஜேபி கால் ஊன்ற வேண்டுங்கிறக்காக அன்னைக்கு போராடிய போது தட்டி கேட்ட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கார்ல, அந்த தியாகத்தை மறைப்பதற்காக பிஜேபியோட அஜெண்டா நாங்க வந்து மதச்சார்பற்ற கட்சி அப்படின்னு விஜய் அவர்கள் உள்ள வந்து இறங்கினால் கூட திமுக கிட்டத்தட்ட 59 தொகுதிகளை வென்று வந்துருச்சு. அப்போ அவருடைய இஸ்லாமிய வாக்கு வங்கி அங்க சரியில்லை. விஜய் அவர்களால சரிக்க முடியாத ஒரு சாம்ராஜ்யத்தை விஜய் அவருடைய எம்எல்ஏவை கொண்டு சரிப்பதற்கு இங்க முயற்சி நடக்குது. பழைய சரித்திரங்களை கிளறி அதை வந்து ஒன்றுக்கு இரண்டாக திரித்து இஸ்லாமிய சமுதாயத்தினரிடையே திமுகவுக்கு இருக்கும் நட்பெயரை கலைக்க வேண்டும் என்பதற்காக இன்னும் இதோடைய செல்வாக்கை சரிக்கணும். சரித்து 2029 மாநிலங்களவை தேர்தலில் பிஜேபி சொற்ப இடங்களை இங்கிருந்து எடுக்கணும். அதன் பிறகு வரும் 2031 தேர்தலில் அதிமுக உடைத்தாச்சு, திமுகவை உடைச்சிட்டா பிஜேபி இங்க மற்ற மாநிலங்கள்ல எப்படி செய்வாங்க அது மாதிரி கொஞ்சம் எம்எல்ஏக்கள் தான் வச்சிருப்பாங்க. ஆனா பெரும்பான்மையான எம்எல்ஏக்களை வேற கட்சியில இருந்து பிடிச்சி இவங்க வந்து ஆட்சி அமைச்சு முதலமைச்சரா இருந்த சம்பவங்கள்லாம் நமக்கு தெரியும். அப்படி ஒரு சம்பவத்தை தமிழ்நாட்டில் நிகழ்த்துவதற்காக தாவேகா மூலமாக சட்டசபையில் இப்படி ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து ஒரு சமுதாயத்தினரிடையே இருக்கும் நற்பெயரை கெடுப்பதற்காக இவர்கள் எடுக்கும் முயற்சி தான் இது. இதை மக்கள் நம்ப மாட்டாங்க. இது வெகு தூரம் பயணிக்காது. மக்களுக்கு இந்த விஷயத்தை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இலவசம்தான் நண்பா.